மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் கமெண்ட்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்துங்க, இப்ப வந்து டிவிகே விஜய் அவர்களை பத்தி தான் பேச போறேன். விஜய வந்து தாக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் இல்லைங்க. அவங்க பண்றது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. வந்து இந்த 60 வருஷம் 70 வருஷம் அரசியல் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பயங்கரமா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்ப இதுல என்னப்பா பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அவங்கள எல்லாம் மிஞ்சுற மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் தாங்க. அவங்க எல்லாரும் பண்ற அரசியலோட இவங்க பயங்கரமா பண்றாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப 41 பேர் கரூர்ல இறந்து போனாங்க இல்லையா, அந்த மக்கள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு இங்க மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுத்து அவங்க காலில் போயிட்டு உடனே விழுந்துட்டாராம். எப்படி அவங்க எல்லாருக்காக 285 பேர் வந்து அவங்க வரவழைக்கப்பட்டு தனித்தனியான ரூம்ல வந்து இருக்க வச்சு ஒருத்தவங்களையும் பர்சனல் இன்டர்வியூ 1-on-1 மீட்டிங் கேட்காங்க. 1-on-1 மீட்டிங் வச்சு ஓகே வச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கேட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அப்பாலஜி கேட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து என்னால வர முடியல, இங்க என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படிலாம் கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான இதெல்லாம் கேட்டு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக தான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இனிமே வந்து அரசியல் வரலாற்றிலேயே உலக அரசியல் வரலாற்றிலேயே இதுதாங்க முதல் முறை. சரியா? இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காரணம் எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து எனக்கு கேட்டுட்டு இல்ல. நம்ம வேற இந்த வீடியோ போட போறோம், இந்த டிவிக்கு சேர்ந்தவங்க எல்லாம் அநியாயத்துக்கு அசிங்க அசிங்கமா பேச போறாங்க அப்படின்னு நான் வேற மன உளைச்சலுக்கு நம்ம வேற ஆளாயிடுவோமே, என்ன பண்றது, நம்மள வேற திட்டுவாங்களே வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரியா? ஆனா இதெல்லாம் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இத பேசிதான் ஆகணும். ஓகே. போலீஸ் கிட்ட வந்து போய் கேட்டு கரூருக்கு விஜயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு போலீஸ் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் இந்த மாதிரி கரூருக்கு விஜய் போறது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே, இது வருது. அதுக்கப்புறம் வந்து சரி அது கூட தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் புக் பண்ணலாம்னு பார்த்தா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து மண்டபம் வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் கரூர்ல உள்ளவங்க. சரி போனா சென்னையிலேயாவது ஒரு மண்டபத்தை பிடிக்கலாம் அப்படின்ட்டு போனா இவங்க விஜய் அவர்கள் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு 10th 12th நல்ல ஸ்கோர் பண்ணவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அமௌண்ட் கொடுப்பாரு இல்லையா, அந்த மண்டபத்துல போய் கேட்கலாம்னு அங்கேயும் 2 பிரச்சனை வந்து நீங்க குக்காரிங்க அப்படின்னு யாரு அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு வீடியோல. அதனாலதான் வேற வழியே இல்ல, வேற ஆப்ஷனே இல்லைங்கிற பட்சத்துலதான் நாங்க கூட்டல்ல வந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் வந்து 41 பேர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போறப்ப துருக்கு சந்தா இருக்கும் அதுல எல்லாம் போனா மக்கள் ஜாஸ்தி வந்துருவாங்க. அப்ப நாங்க என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம் இல்லையா, எங்களால வந்து அதெல்லாம் போய் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்து திருப்பி கூட்டம் வந்துச்சுன்னா திருப்பி 41 பேருக்கு போதா 80 பேரை செத்து போயிட்டாங்கன்னா எங்களால 20 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு. இது நானா தான் சொல்றேன். சரியா? அதாவது எது வரைக்கும் 20 லட்சம்ங்கிறது நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அந்த வீடியோல ஒரு பர்சன் சொல்லியிருந்தாரு, டிவி கேஸ் ஒன்று அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கேட்டோன்னா ஆஹா என்னம்மா சேல் பண்றாங்க பாருங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இப்போ போலீஸ் கிட்ட வந்து அப்ரூவல் கேட்க போயிருந்தீங்க, நீங்க அப்ரூவல் எப்படி கேட்டீங்க? அதாவது அப்ரூவல் வாங்கணும். இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அந்த அப்ரூவல் எனக்கு கிடைக்கணுங்கிற 100% அந்த ஒரு தாட்ல தான் நான் அந்த அப்ரூவலுக்கு வந்து அப்ளை பண்ணணும், கேட்கணும். சரிங்களா? இப்ப நான் வந்து இங்க இருந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா போகணுங்கிறதுக்கான காரணங்கள் ரீசனை சொல்லிதான் அது வந்து வேலிடான ரீசன், அவங்களும் ஏற்புடைய ஒரு ரீசனா இருந்தா தான் அந்த அப்ரூவல் எனக்கு கிடைக்கும், எனக்கு தெரியும் இல்லையா? பஸ்ல புக் பண்ணிட்டு ட்ரெயின் தான் திருச்சிக்கு இருக்கேன், ட்ரெயினை வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாப்ல விட சொல்லுங்க, அங்கதான் நான் போவேன் அப்படின்னு நான் வந்து ஒரு இது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? அது வந்து பாசிபிளா இல்ல இல்லையா? ஏன்னா ட்ரெயின் போட்டு புதுசா போட்டு பஞ்சப்பூர்ல ட்ரெயின் வருவாங்க, திருச்சி ஸ்டேஷனோட தான் நிக்கும் இல்லையா? சோ இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி இருக்கப்ப இப்ப நானே ஒரு பர்மிஷன் போய் கேக்குறேன், நான் அப்படிதான் இருந்தாதான் வருவேன்னா எனக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. இப்ப இல்ல உனக்காக உட்காந்துட்டு நாங்க வந்து இப்ப போட்டுட்டு இருக்க முடியாது ட்ராக்கு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம பெர்மிஷன் ஆகக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நமக்கு அவங்களுக்கு ஏற்புடையதான் இருக்கணும். இப்ப நீங்க எப்படி பெர்மிஷன் கேட்டீங்க? போறப்ப வந்து உங்களை நீங்க ஏர்போர்ட்ல இருந்து போற வரைக்கும் உங்களை யாருமே பிளாக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மக்கள் யாரும் ஈவன் உங்க தொண்டர்களுக்கு உங்களை பார்க்க அனுமதிக்க கூடாது, பக்கத்துல வரக்கூடாது.
என்னப்பா கொரோனா பீரியட்லயா இருக்கீங்க? கொரோனா முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு தானே, 4-5 வருஷம் ஆச்சு தானே, அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் எந்த கும்பலும் சேரக்கூடாது, எந்த ஒரு பத்திரிகையாளர்களும் இருக்கக்கூடாது, எல்லாமே கமுக்கமா அப்படியே மறைமுகமாவே இந்த மாதிரியான காரணங்கள்லாம் ஒரு உப்புக்கு சப்பான ஒரு காரணங்கள். இதெல்லாம் ஒரு காரணமா? இதையும் நீங்க எல்லாரும் இன்னுமே கால்ல விழுந்தார், அழுதார், கதறினார். அவர் அப்படியே உடைஞ்சு போயிட்டார். நிறைய பேர் இல்ல ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார் அப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்றாங்க. எங்க சீமானண்ணா கூட இவங்களுக்காக 15 வருஷம் கத்துன்னு இந்த தமிழ்நாட்டுக்காக கத்தி நேத்து கூட தொண்டையெல்லாம் நேத்து முந்தா நாளும் ஒரு வீடியோல பாக்குற தொண்டையெல்லாம் இது கனத்த குரல்ல இருக்கு. கத்துன்னு கத்தி அப்படியே எனர்ஜி எல்லாம் ஃபுல் எனர்ஜியா வேஸ்ட் பண்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்ப இவர் தான் வெளிஞ்சு போயிட்டாரு. சரி, ஓகே, நல்லா இருக்கு கதை. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு இது சொல்றீங்க தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சிபிஐ விசாரணை நடக்குது இல்லையா? இப்ப இந்த சிபிஐ விசாரணை எனக்குமே நம்பிக்கை கிடையாதுங்க, சரியா? ஏன்னா எந்த ஒரு கேஸ் சிபிஐக்கு போச்சுன்னா சிபிஐல எதுக்கு விசாரணை பண்றீங்க? அது கிடையாது இல்ல. இப்ப சீமான் சொல்ற பாயிண்ட் தான் நானுமே சொல்றேன். இப்ப உங்க போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு, நீங்க ஒருத்தங்களை அனுப்புறீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதுனாலதான் நீங்க சிபிஐக்கு ஒரு விசாரணைக்கு அனுப்புறீங்க. நம்ம ஒர்க் மேல, நம்ம போலீஸ் மேல, நம்ம வச்சிருக்க ஒர்க்கர்ஸ் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்ப நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒர்க் குவாலிட்டியில ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம், சரியா? அதனாலதான் நம்ம இன்னொருத்தங்களை நாடுறோம். ஓகே, அப்ப சிபிஐக்கு அந்த கேஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு போலீஸ்க்கு இது ஒரு படமாவே நீங்க நினைச்சு பாருங்க. இது ஒரு படமாவே இருக்கணும். இது ரியலா விஜய் பண்ணதை விட்டுருங்க, ஒரு படம். இப்ப இந்த படத்துல ஒரு ஹீரோ இருக்காங்க, வில்லன் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒரு ஆடியன்ஸ் அதை பாக்குறப்ப அந்த வில்லன் மேல ஒரு கோவம் வருமா வராதா? என்னப்பா போலீஸும் அப்ப அவங்க வில்லனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கறது தாட் வருமா வராதா சொல்லுங்க. அப்ப நீங்க உங்களுடைய கேஸ் ஒரு போய்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க ஒரு விக்டிம் ஃபேமிலிய உங்களாலதான் அது நடந்திருக்கு அந்த கேஸ், சரியா? நீங்க டைரக்டா குலகாரம் இல்லைனாலும் அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு, அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நீங்க ரீசன், அவ்வளவுதான். நீங்க வேணுக்குனே பண்ணல, நீங்க போயிட்டு யாரையும் 41 பேரையும் கத்தி வச்சு குத்தல, ஓகே? ஆனா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு பிரைமரி ரீசன் நீங்க தான். நீங்க போனதுனாலதானே அவங்க வந்தாங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் ரீசன். அப்படி இருக்கிறப்ப சிபிஐல நடந்துட்டு இருக்க கேஸுங்கிறப்ப நீங்க 48 ஃபேமிலியா, 38 ஃபேமிலியும் கூட்டிட்டு தனியா பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாளைக்கு அந்த சிபிஐல கேக்குறப்ப அவங்க எல்லாரும் இல்லங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு உண்மையை சொல்லுவாங்களா மக்கள்லாம்? முதல்ல இதுவே ஒரு அக்யூஸ்ட் தானம் தான். இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இப்படி இவர் கூட்டிட்டு வர்றாரு, இது இருக்கிற தடங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏமா போலீஸ் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? யாருமே இப்படி கொண்டுட்டு வர்றது இதுக்கெல்லாம் யாரும் கோர்ட்ல கேஸ் போட மாட்டீங்களா? விஜய் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தாங்க, நான் இல்லையெல்லாம் சொல்லல, சரியா? ஒருத்தர் வேற பயங்கரமா பொங்கி இருந்தார். உனக்கு என்ன தெரியும்? கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், எம்ஜிஆர் மாதிரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், பியூர் சோல் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இருக்கட்டும், பியூர் சோல், கைண்ட் ஹார்ட்டட் எல்லாமே இருக்கட்டும், ஓகே, அக்ரி. ஆனா இந்த மாதிரி செய்யறது எப்படி இருக்கு? ஒரு படத்துல ஒரு வில்லன் செஞ்சா அது தப்புன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோ செய்யறப்ப அது தப்ப கரெக்ட்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே ஒரு படத்துல 41 பேர் உயிர் இழந்தவங்கள இந்த மாதிரி வீட்டுல கூட்டிட்டு இந்த மாதிரி ஹோட்டல்ல வச்சு பண்ணியிருந்தா அந்த வில்லனை நீங்க என்னன்னா திட்டிருப்பீங்க. ஏன்னா ஹீரோஸ் எது செஞ்சாலும் அது கரெக்ட், தப்பாவே இருந்தாலும் அது கரெக்ட். That's mindset. Okay. ஆனா வில்லன் கரெக்டாவே செஞ்சாலும் அது தப்பு, கரெக்ட்டுங்களா? ஓகே, சரி. நீங்க ஏன் ஹோட்டல் கூட்டு போகணும்? உங்க வீடுதான் அவ்வளவு பெரிய, எத்தனையோ ஏக்கரா, 1000-2000 ஏக்கர்ல இருக்கு இல்லையா? 285 பேர் இருக்க அளவுக்கு வீட்டுல வசதி இருக்கும்ல, ஏன் உங்க வீட்டுல வச்சிருந்திருக்கலாமே? எதுக்கு ஹோட்டல்? எங்கேயும் நீங்களும் போக முடியல, உங்க வீட்டுல வச்சிருக்க வேண்டியதானே? இதுக்கப்புறம் இந்த உடான்ஸ் எல்லாம் விட்டாங்க. என்னது 16 நாள் நாங்க ஆதவர்ஜுனாவா 11 நாள் நாங்க காரியம் பண்ணதுனாலதான் 16 நாள் வெளியில வர முடியல. ஏன்பா பேசுறதுதான் பேசுறீங்க, ஏதாச்சும் பிரயோஜனமா பேசுங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு
துக்கம் நிகழ்ந்து விட்டது. அத வந்து நீங்க எப்படி அப்பதான் நான் நினைச்சேன் அந்த ஆது அர்ஜுனால பயங்கர மைண்டா இருப்பார் போல இவரு. உலகமாக அரசியல் பண்ணுவார் போல இவரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அது எப்படி சொல்றாரு பாருங்க, துக்க விசாரிச்சாலும் அலங்காம குலுங்காம அப்படி யதார்த்தமா பேசுறது. இப்ப சீமானெல்லாம் எமோஷன்ல வந்து பேசிடுவாரு. ஆனா அதான் எல்லாரும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அவர் பாருங்களேன், அமைதியா இருந்துட்டு நாங்க 16 நாள் வந்து துக்கம் வந்து விசாரிச்சோம். அதனால எங்க வீட்டுல நடந்தது மாதிரி நாங்க வெளியில வரல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப எனக்கு 16 நாள் துக்கம் விசாரிக்கிற நீங்க ஏன் சாப்பிட்டீங்க? சாப்பிடாம இருக்க வேண்டியதுதானே? இல்ல எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுதானே? உங்க கட்சியில உங்க ஆபீஸ்ல வந்து ஆஹ் அந்த கொடியெல்லாம் வந்து பாரு தொங்க விட வேண்டியதுதானே? இல்லைன்னா எல்லாருக்கும் போட்டோ வச்சு மலரஞ்சலி செலுத்திருக்க வேண்டியதுதானே? அவங்க எல்லாம் அரசியல் என்னத்தை இது பண்ணாங்க. நீ இவர் வந்து வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சிருமா? நாங்களும் அதுதான் கேக்குறோம். வந்த உடனே வந்து முதலமைச்சர் ஆயிட முடியுமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஸ்பீட்ல இருங்க, அதுக்கப்புறம் என்ன வேணும் ஆயிக்கங்க. எல்லாத்துலயும் அடிச்சு புடிச்சு வர்றதாங்க வந்து அரசியல்வாதி. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் அரசியல்வாதியா? சரி, இப்ப நீங்க வந்து இப்ப சொல்றீங்க இல்லையா, எங்கனால போய் கரூர்ல போயிட்டு 41 குடும்பத்தை பார்க்க முடியலன்னு. அப்ப ரோட் ஷோ மட்டும் எப்படி பண்ணீங்க? பேசாம நீங்க வந்து இந்த பஸ் எடுத்துக்கிட்டு போறதுக்கு பதிலா மக்கள் எல்லாரையும் உங்க வீட்லயே வந்து கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு, வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வச்சுக்கிட்டு, இப்போ 26,000 பேர் இருந்தாங்கல்ல, உங்க வீட்டுக்கே பனையூருக்கே கொண்டு வந்துருங்க. இல்ல நாளைக்கு என்ன பண்ணுங்க, வேற ஊருக்கு வந்து போறீங்களா? இப்ப பழனிக்கு போறீங்க, திருப்பூருக்கு போறீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாம் கார் புடிச்சு உங்களுடைய பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு மகாபலிபுரம் ஹோட்டலுக்கு வர சொல்லுங்க. இல்ல உங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. இல்லைன்னா அதுக்காகவே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய மண்டபமா கட்டி விட்டு மக்கள் எல்லாரும் அங்க கொண்டுட்டு வந்து உங்க உயிர் நீங்க போறதுனாலதான் பிரச்சனை வருதுன்னு தானே 41 பேரை வந்து பார்க்க வீட்டுக்கு போகல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பெருசா ஒரு இதை வாங்கிடுங்க, கிரவுண்ட வாங்கி எல்லா மக்களையும் உங்க கார் எடுத்துக்கிட்டு பஸ் எடுத்துக்கிட்டு வந்து உங்க பிரச்சாரத்தை கேட்க சொல்லுங்க. இப்ப நீங்க பஸ் எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு செலவாகுது இல்ல, அது நிச்சயமாகும். அப்புறம் இந்த மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி, நீங்க வந்து ஓகே ஒரு இழப்பீடுக்காக காசு வாங்குறீங்க, அது தட்ஸ் யுவர் விஷ், ஓகே. அது வந்து அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் அதை வந்து எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா 27ஆம் தேதி உங்க வீட்டுல ஒருத்தவங்க உயிர் இழந்திருக்காங்க. அவங்க அதே 27ஆம் தேதி உங்களை வந்து கூப்பிட்டு 30 நாள் ஒருத்தங்க இறந்து 16வது நாள் காரியம் செய்வாங்க, இல்லைன்னா 30வது நாள் காரியம் செய்வாங்க. சரியா? இந்த உலகத்திலேயே இறந்து போனவங்க திருப்பி வரமாட்டாங்க. அந்த 16வது நாளா இருக்கட்டும் 30வது நாளா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்குதான் அவங்களுக்கு எல்லாம் படைச்சு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த 30வது நாள் உங்களோட ஃபேமிலியில இருக்க ஒருத்தங்களோட உங்களுக்கு விஜய் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா? அன்னைக்கு எங்கனால 30ஆம் தேதி வர முடியாது. 30 நாள் எங்களுக்கு காரியம் நாங்க எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தைக்கோ பண்ணணும். சில பேர் 16 நாள்ல கூட பண்ணிருக்கலாம், சில பேர் 30 நாள்ல கூட பண்ணிருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் அந்த 30 நாள் கூட அவங்களுக்காக உங்களால ஒதுக்க முடியல. ஏன் 31ஆவது நாள் போனா ஆகாதா? இல்ல 2 நாளுக்கு அப்புறம் நாங்க வர முடியாது 2 நாளுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னா ஆகாதா? அந்த 30 நாள் கூட அந்த வழியை உங்களால அந்த வழியில இருந்து வெளியில வர முடியுது. எப்படி வர முடியுது? தன்னுடைய பிள்ளைய இழந்தா கூட, தன்னோட பையனை இழந்தா கூட என் பையன் விஜய் மாதிரி இருப்பான்னு எப்படி மனசாட்சியோட சொல்றீங்கல்ல? எத்தனை பேர் இருந்தாலும் உங்க புள்ள மாதிரி வருமாங்க? எத்தனை அம்மா இருந்தாலும் உங்க அம்மா மாதிரி வருமா? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. எப்படி கொஞ்சம் இதாவே பேசிட்டே நினைக்கிறேன். ஓகே, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். நன்றி மக்களே.